யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்கள் வீடியோ வெளியிடும் போது துறை சார்ந்த கல்வி தகுதி கட்டாயம் என சீனாவில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இதுபோன்ற சட்டங்கள் தேவைப்படுகிறதா என்பது குறித்து கேட்டதற்கு நாகை மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். நிச்சயமா துறை சார்ந்த அறிவு இல்லாம இது மாதிரி தவறான நோக்கங்களோட புரிதல் இல்லாம போடுற பதிவுகளை தவிர்க்கிறதுக்கு அந்த அறிவு அவசியமான ஒன்று. இது வரவேற்கத்தக்க சட்டம் தான். இதை இங்க இந்தியாவிலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். காருக்கு எப்படி ஸ்டெப்னி மாத்தணும் அப்படின்னு போட்டா 4 வீடியோ போடுவாங்க. அந்த 4 வீடியோல நமக்கு எந்த வீடியோ சரியா இருக்குன்னு தோணுதோ அதை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அதனால அது சார்ந்த கல்வி அறிவு இருந்தா மட்டும்தான் நீங்க வீடியோ போடணும்னு சொன்னா இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒடுக்கப்படுற மாதிரி ஆயிடும். யூடியூபர் பிரபலமானவர்கள் அவங்க சொல்ற கடைகளையோ இல்ல அவங்க சொல்ற செய்திகளையோ நம்பி மக்கள் போய் அந்த இடத்த சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அங்க அவங்க சொல்ற செய்திகளுக்கு எதிர்மறை எதிர் விஷயங்களா இருக்கிறதுனால மக்கள் அதை ஏமாறுறாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு ஒரு மெக்கானிசம் பொருளை வாங்க போகும்போது அதனோட விலைவாசி அங்கே ஒரு மாதிரியா இருக்குது, இவங்க சொல்கிறது ஒரு மாதிரியா இருக்குது. நேரில் போய் நம்பகத்தன்மை இல்லாமல் ஏமாந்து நாங்கள் எங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டுட்டு வேஸ்ட்டாக திரும்பி வர ஒரு சூழ்நிலை ஆகுது. தேவைன்னு சொல்ல முடியாது. அவங்க சட்டம் எதுக்காங்கனாக்கா அது அவங்க நாட்டில் உள்ளது. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நாங்கள் நம்ம நாட்டில் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் இருக்கிறதுனால அதனால நம்மளால பண்ண முடியாது. அவங்க பேசுற கருத்து எல்லாருக்குமே உண்டு. இப்போ அவங்க பேசுறது தப்பா இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கு. அதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். பேசக்கூடாது, அதுக்கு கல்வி தகுதி இருக்குனாக்கா அது முறைப்படி வராது. அது தவறான செயல் என்னை பொறுத்த வரைக்கும். யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நான் பார்க்கறது இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியுது. சீனாவில் செஞ்ச மாதிரி செய்யணும். இப்போ இந்த யூடியூப்ல இந்த சாப்பாடை பற்றி இந்த ஹோட்டலுக்கு வாங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவமே இல்லாமல் அந்த யூடியூப்ல அவங்க கொடுக்குறத வச்சு நம்மளோட கஸ்டமர் அந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அது கொஞ்சம் கூட பயனில்லாத போயிடுது. அதனால கஸ்டமருக்கு நமக்குமே கொஞ்சம் மனக்கசப்பாயிடுது. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு துறை சார்ந்த கல்வி தகுதி அவசியமா என்பது குறித்து நாகை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.